மார்னிங் கஃபே presented by பொன்வண்டு டிட்டர்ஜென்ட் powered by சைபால். கடவுள் எல்லா சமயங்கள்லயுமே நம்மளுடைய சூழ்நிலையை மாத்த மாட்டாரு. அந்த சமயத்துல அவர் நம்ம மனசை மாத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. சில நேரம் கடவுள் ஏன் நம்மளுடைய நிலைமையை மாத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான காரணம் இதுவாதான் இருக்கும். நம்மளோட மனசை நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்மளோட சூழ்நிலை தானாவே மாறிடும்னு சொல்லுவாங்க. So welcome to your favorite show மார்னிங் கஃபே. சுவாதி, நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கான வழிகள் ஆன்மீகத்திலயும் இருக்கு. அதை நம்ம எல்லாருக்குமே போதிச்ச காஞ்சி பெரியவருடைய வரலாற்றையும் அருள்மொழிகளையும் பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் மார்னிங் கஃபேல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எஸ், அதே மாதிரி இன்னைக்கு எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் வழங்கும் அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகாபெரிவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள், மகாபெரிவருடைய அருளுரைகள், அவர் காட்டிய வழிமுறைகளை பற்றி எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்திற்கு அந்த காலத்திலே அவரை சந்தித்தவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த வகையில ஒரு வைணவ குடும்பத்தை சேர்ந்த அன்பருக்கு நேரிட்ட அனுபவத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு தீவிர வைணவர், அந்த பெருமாள் மேல் அளப்பரிய பக்தி கொண்டவர், வைணவ நெறிப்பாட்டிலே துளியும் பிசகாதவர், 12 திருமண் அணிந்து பார்ப்பதற்கே மகாவிஷ்ணு போல காட்சி தருபவர். எதனாலோ அவருக்கு ஒரு சமயம் சித்த பிரமை ஏற்பட்டு விட்டது. அவராலே யாரோடும் பேச முடியவில்லை. அவர் என்னவாக இருக்கிறார் என்று அவருக்கே தெரியல. அதாவது நிலை தப்பி போய் ஒரு ஆழ்ந்த மௌனத்திலே அவர் சிக்கிக் கொண்டு விட்டார். பிரமை பிடித்து போனது என்று சொல்லுவது இதைத்தான். பொதுவாக இப்படி ஒரு விஷயம் யாருக்காவது நடந்தால், ஒரு கிராமத்தில் நடக்கும் பொழுது காத்து கருப்பு அடித்து விட்டது என்று சொல்லுவார்கள். பேய் பிடித்து விட்டது, காற்று கருப்பு அடித்து விட்டது, தலையில அடிபட்டு இப்படி ஆகிவிட்டது, இப்படி பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார். அந்த பிரச்சனைக்கு உள்ளானவரோ சிலை போல இருப்பார். பேச மாட்டார். நாம சொல்லுவதை கேட்கிறாரா என்றே தெரியாது. கேட்க முடியாதவரால, கேட்டாதான் பதில் சொல்லிடுவாரே. அவர்கள் அப்படியே எங்கேயோ ஒரு இடத்தை பார்த்து வெறித்து பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களை சாப்பிட வச்சு, இவர்களை தூங்க வைத்து, இவர்களை பேணி பராமரிப்பது என்பது அவ்வளவு கஷ்டம். சமயத்துல யாரையாவது பார்த்தால் மலங்க மலங்க பார்ப்பார்கள். யார் என்று தெரியாதது போல் பார்ப்பார்கள். அதற்கு அவராக ஏதாவது செய்வார்கள். இயற்கை உபாதைகளை எல்லாம் அவர்கள் போக்கில் போய் அவர்கள் கழித்துக் கொள்வார்கள். இது ரொம்ப ஒரு துர்லபமான நிலை. அப்படி அந்த பெரியவருக்கு எதனால் நேரிட்டது என்று தெரியல. இப்படியெல்லாம் ஆனா சும்மா இருப்பாங்களா? மருத்துவரிடம் சென்று காட்டுகிறார்கள். மருத்துவர்களும் தங்களுக்கு தெரிந்த மருந்து மாத்திரை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உடனே கோவிலாக போகிறார்கள். குறிப்பாக பிரமை தட்டி விட்டது என்று சொன்னால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குணசீலம் கோயிலுக்கு செல்வார்கள். இல்லை என்று சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்கரைக்கு செல்வார்கள். நரசிம்மர் ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு செல்வார்கள். இங்கெல்லாம் போனா ஒருவேளை ஏதாவது காற்று கருப்பு அண்டி இருந்தால், ஏதாவது ஆவிகள் பற்றி இருந்தால் இவைகள் விட்டுவிடும். இந்த க்ஷேத்திரத்தில் இவைகளால் செயல்பட முடியாது. இவைகளுக்கு சக்தி கிடையாது. இந்த நம்பிக்கை அடிப்படையில் இந்த ஆலயங்களுக்கு போவார்கள். அதில் குறிப்பாக
குணசீலம், நம்முடைய குணத்தை சீலம் செய்து தரக்கூடிய ஒரு தலம். இங்க சீனிவாச பெருமாள், அங்க பெருமாள் தான் சேவை சாதிக்கிறார். குணசீலத்தை ஒட்டி காவிரி ஆறு அகண்ட காவிரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காவிரியில தினந்தோறும் நீராடி விட்டு பெருமாள் தரிசனம் செய்து பெருமாளுக்கு தருகிற அந்த தீர்த்தம், துளசி இவற்றை சாப்பிட்டு அந்த தலத்துல ஒரு வாரம் 10 நாள் இருக்க எப்பேற்பட்ட குணக்கோளாறும் மனக்கோளாறும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அந்த பெருமாளுக்கு அப்படி ஒரு அனுகிரக சக்தி. ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கையில அங்கே அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதே சமயம் அங்கு போயும் குணப்பாடு இல்லாத அளவிற்கு கர்மவினை உடையவர்களும் இருக்கிறார்கள். தீரணுங்கிற விதி உள்ளவர்களுக்கு அங்க போனா தீர்ந்துடும். எங்கு போனாலும் தீரக்கூடாது என்று ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு கொண்டவர்களுக்கு கூட அங்க வந்தா ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ரொம்ப ஆடமாட்டார்கள். இங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போயும் அந்த மனிதருக்கு தெளிவாகல. இந்த நிலையில தான் அவர்கள் இருக்கின்ற ஊருக்கே பெரியவர் வந்து தங்கி இருக்கின்ற செய்தி கேள்விப்பட்டு அவரிடம் பெரியவரை போய் தரிசனம் செய்தால் என்ன என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லும் பொழுது அவர் ஒரு வைணவர், அவருக்கென்று ஆச்சாரியான் இருக்கும் பொழுது இது போன்ற மாற்று வழியிலே செல்லுகின்ற மடாதிபதிகளை தரிசனம் செய்வது என்பது எந்த வகையில் சரி அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. மதிப்பது வேறு, துதிப்பது வேறு. போனால் வணங்கணும், இதெல்லாம் சரியா, நம்முடைய ஆச்சாரத்திற்கு சரியா என்கின்ற கேள்வி எல்லாம் வருகிறது. அப்ப சொல்றார், பெரியவர் வந்து இவைகளை எல்லாம் கடந்தவர், அதனால நம்முடைய ஆச்சாரத்திற்கு இதனால எந்த பங்கமும் கிடையாது. அவர் வந்து விஷ்ணுவுக்கு விஷ்ணு ஆகையினால அவர் விஷயத்துல நீங்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டாம். அவர் அப்படி வாழ்ந்ததில்லை, அப்படி சொன்னதும் இல்லை. மகத்தான நம்முடைய ஆச்சாரியர்களே அவரை பெரிதாக மதித்து போற்றுகிறார்கள். ஆகையினால அப்படி நினைக்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் அவருடைய தரிசனம் மிகப்பெரிய விமோச்சனத்தை தரும்னு நாங்கள் நம்புறோம் என்று சொல்லவும் அவரை அழைத்துக் கொண்டு பெரியவரிடம் வருகிறார்கள். பெரியவரும் அவரை பார்த்து விட்டு பேசும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், எல்லா வழிபாடும் செய்தாயிற்று, ஆனால் இவருக்கு இன்னும் தெளிவாகல, மருந்து மாத்திரைகளும் ஒன்றும் பெரிதாக பலன் தரவில்லை, இதற்கு மேல் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல என்று சொல்லும் பொழுது சற்று யோசித்து விட்டு பெரியவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தெரியுமா என்று கேட்கிறார். தெரியும் என்று சொன்னவுடன் அதுல வருகிற ஒரு 4 வரிகள், அடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம், இவைகளை சொல்லிவிட்டு ஒரு 4 வரிகள் அதுல வருகிற வரிகள் என்னன்னா, அச்சுதானந்த கோவிந்த நமோக்ஷாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்கின்ற இந்த வரிகள். இந்த வரிகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அவரோடு வந்து அந்த 4 பேரும் அந்த வரிகளை பாராயணம் செய்கிறார்கள், திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் அதை கேட்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு தன்னை சுற்றி இருக்கின்றவர்களிலே ஓங்கி உயர்ந்த ஆஜானுபாகுவாக இருக்கிற ஒரு மனிதரை அருகே அழைக்கிறார். ஒரு போர் வீரன் போல நல்ல உயரத்தோடு கட்டுமஸ்தாக குஸ்தி வீரன் போல அவர் காட்சி தருகிறார். அவரை அழைத்து, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க செய்யணும் என்கிறார். என்ன என்று கேட்கவும் கையை இப்படி வைத்துக் கொண்டு இவருடைய தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்கணும், நீங்க தயங்காமல் அடியுங்கோ அப்படிங்கிறார். அது கேட்டவுடன் சற்று கருக்கென்று இருந்தாலும் பெரியவர் சொன்னால் நிச்சயமாக காரணம் இருக்கும் என்று அவரும் அந்த பிரமை பிடித்த மனிதர் அருகிலே வந்து நின்று முஷ்டியை மடக்கி கொண்டு பலத்தை எல்லாம் திரட்டி அவருடைய தலையில ஓங்கி ஒரு அடி. 2வது அடி அடிப்பதற்கு முன்பாகவே அவர் உதிரிக்கொண்டு சிலிர்ப்பிக் கொண்டு உடம்பை சிலிர்ப்பிக் கொண்டு நான் எங்க இருக்கேன் என்று கேட்க தொடங்கி விட்டார், பேச ஆரம்பித்து விட்டார். அதற்கு பிறகுதான் தெரிகிறது பெரியவர் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் பக்கத்துல வந்து ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு பிறகுதான் தெரிகிறது. நான் எப்படி இங்க வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு என்று மிக தெளிவாக கேட்கவும் அதற்கு பிறகு அவர்களும் விஷயத்தை சொல்லுகிறார்கள். இது ஒரு விதமான வைத்தியம். குறிப்பாக மந்திரபாராயணம் செய்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட ஒரு பிரமையை கிட்டத்தட்ட ஒரு வர்ம நெறி என்று கூட சொல்லலாம். தலையில் ஏற்பட்ட பாதிப்பை தலையை தட்டியே சரி செய்வது, தட்டினால் சரியாகிவிடும் என்கின்ற ஒரு 3ஆம் பார்வை பெரியவர் போன்ற ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஒரு மருத்துவருக்கு கூட அது தெரியல. என்ன செய்தால் சரியாகும் அதை பெரியவர் செய்து தந்தார். அவருக்கும் குணமானது. மிக எளிய முறையில பல பேர் பார்க்க நடந்த ஒரு அதிசயம். அதே சமயம் அன்றாடம் நாம் பாராயணம் செய்கின்ற
ஸ்லோகங்களுக்கு, பாடல்களுக்கு எத்தனை சக்தி உண்டு என்பதையும் அந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுத்தார். அதுலயும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பெரியவர் ரொம்ப பேருக்கு சிபாரிசு செய்திருக்கிறார். போர்க்களத்தில் ராவணனை எதிர்த்து ராமன் போரிடுகின்ற தருணத்தில் அகத்தியர் உபதேசம் செய்து அது நமக்கு கிடைத்தது. ராமன் சொன்னது, அந்த ஸ்தோத்திரத்தை சொன்ன ராமன், அதற்கு பிறகு அவனுக்கு வெற்றி கிடைத்தது. ராவணனை வெல்லுவதற்கு அந்த ஸ்தோத்திரம்தான் காரணமாக இருந்தது. இறைவனே நமக்கு வழிகாட்டியாக இந்த விஷயத்தில் இருந்து விட்டு போயிருக்கிறான். அவதாரம் எடுத்து விட்ட நிலையிலே மானிடனாக இருந்து ஒரு அனுஷ்டானத்தை அவனே புரிந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். இதையெல்லாம் இந்த இடத்துல எடுத்து சொல்லுகின்ற பெரியவர் அவர்கள் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அன்றாடம் தவறாமல் ஸ்பஷ்டமாக உச்சரிப்பு பிசகல் இன்றி சொல்லுகின்றவர்களுக்கு மனநலம், எதிரிகளால் எந்த விதமான தீங்கும் இருக்காது, கெட்ட எண்ணங்கள் தோன்றாது, மனசுக்குள்ள ஒரு சூரியன் உதிப்பான். அதனால தெளிவான எண்ணங்கள் ஏற்படும். நமக்கும் வாழ்க்கையில நாம் தெளிவாக சிந்திப்போம். தெளிவாக சிந்தித்தாலே நல்ல முடிவை எடுத்துருவோம். நல்ல முடிவு எடுக்கும் பொழுது தோல்விகளுக்கு இடம் கிடையாது. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நிச்சயம். இதையெல்லாம் உத்தேசம் செய்துத்தான் இவைகளெல்லாம் அருளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெரியவர் சொன்ன இந்த சங்கதி, இந்த சம்பவம் ஒரு அற்புதம். இதை போல் நிறைய அற்புதங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். இன்னைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியில உங்களுக்கு தேவையான எல்லா ஆன்மீக தகவல்களும் கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மார்னிங் காஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் காஃபே. கண்மணி, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுடைய பசங்களை வந்து பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. சோ அதுக்காக வந்து பெரிய ஸ்கூல்ஸ் வாசல்ல பார்த்தோன்னா கியூல மணிக்கணக்கா நிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் மத்தியில வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய மகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. ஐஏஎஸ் ஆபீசர் மகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. யார் அவங்க? எஸ், கார்பரேஷன்ல வந்து இன்கம் அண்ட் ஃபைனான்ஸ் கமிஷனரான லலிதா வந்து அவங்களுடைய மகளை எல்கேஜிக்காக கோடம்பாக்கம்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. சூப்பரான விஷயம் தான் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இதுக்காக அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டிருப்பாங்களே, எதுக்காக இப்படி செஞ்சீங்க, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படிலாம் கேட்டிருப்பாங்களே. எஸ், இந்த இன்சிடென்ட்டை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து அவங்களை என்கொயர் பண்ணாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு நெத்தி அடி கொடுக்குற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து இப்போ எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் பார்த்தோன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹைலி குவாலிஃபைடாவும் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாவும் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே ஸ்வாதி? சமீபத்துல கூட ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஏன் அவங்களுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க கூடாது அப்படின்னு ஜட்ஜ் கிருபாகரன் கேட்டாரு. மேபி அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கலாமேன்னு சொல்லி லலிதா மேடம் இந்த முடிவு எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. எஸ், லலிதா மேமோட ஆசை என்னன்னு பார்த்தேன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிய எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் அவங்களுடைய பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்கிறது தான். ஓகே, அவங்களுடைய எண்ணம் கூடிய விரைவில் நிறைவேறட்டும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அடுத்த பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால. நாம உட்கார பொசிஷன்ஸ் எவ்வளவு முக்கியம்னுட்டு டெய்லி லைஃப்ல பார்க்கலாம். நீங்க சாப்பிடும்போது சமணக்கால் போட்டுக்கிட்டு கீழே தரையில உட்காந்து சாப்பிடும்போது அது ரொம்பவே பெனிஃபிட். ஏன்னா உங்களோட பாடியில செரிமான சக்தி அது நிறையவே அதிகரிக்கும். இதே நீங்க சோஃபால உட்காந்து சாப்பிடும் போது எப்பவுமே அந்த செரிமான சக்தி நிறையவே இருக்காது. ஏன்னா நீங்க வந்து சோஃபால கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இப்படி பின்னாடி போய் உட்காருவீங்க. அந்த மாதிரி பின்னாடி போய் உட்காரும் போது இந்த மேல் வயிறு கொஞ்சம் அடிபடும், அதாவது மடங்கும். அந்த மாதிரி மடங்கும் போது நீங்க சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா சீராகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இதே நீங்க சமணக்கால் போட்டுக்கிட்டு நீங்க கீழே உட்காந்து சாப்பிடும் போது இந்த பொசிஷன்ஸே உங்களுக்கு அந்த செரிமான சக்தியை அதிகரிக்கும். நம்ம உட்காந்துட்டு இருக்க பொசிஷன்ஸ் அர்த்த பத்மாசன், பூர்ண பத்மாசன்லயும் உட்காரலாம். அதாவது நார்மலா 2 காலையும் மடிச்சு இப்படி நீங்க உட்கார்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது இது கரெக்டா இருக்கு. ஆனா நிறைய வெயிட் போட்டவங்களுக்கு தைஸ், ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பத்மாசன் இஸ் நெவர் ரெக்கமெண்டட். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆங்கிள் போன்ல இருக்கிற நரம்பு தொட வரைக்கும் ரொம்ப ஜிவ்வுன்னு வலி ஏற்படும். அந்த மாதிரி வலி ஏற்படுறது உங்களுக்கு எப்பவுமே ஹெல்தியானது இல்லை. சோ அதுக்காக தான் அர்த்த பத்மாசன், அதாவது ஒரு கால் மட்டும்தான் கீழே. சோ சிம்பிளா ஒரு கால் மட்டும் மேல எடுத்து போட்டுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய நேரம் வலிச்சிடுச்சுன்னா அதை கீழே இறக்கிட்டு இன்னொரு காலை மேல போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் பத்மாசன் எல்லாருமே பண்ண முடியாது.
ஆர்த்தரைட்டிஸ், தொட கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க, இல்ல ஆங்கிள்ல உங்களுக்கு வலி இல்ல பிராக்சர், அதாவது இல்ல காஃப்ல ஏதாவது அடிபட்டு இருந்தா நீங்க பண்றதுக்கு அவசியமே இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வலி தான் ஏற்படும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற முத்ரா ஹேர் லாஸ் முத்ரா. சோ ஹேர் லாஸ் நிறைய பேருக்கே இருக்கு. ஆண்கள் இருக்கட்டும், பெண்கள் இருக்கட்டும், இவங்களுக்கு ஹேர் லாஸ் என்ற பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தண்ணியில இருக்கிற பிரச்சனை. தண்ணியில ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட அந்த கெமிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ் மாற மாற அது உங்களுக்கு தலைகளுக்கு ஒத்துக்காது. பொல்யூஷன், உங்க சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா அந்த கெரட்டினுக்கு உங்க ஸ்கேல்ப்க்கு சேர வேண்டிய என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கோ அது கரெக்டா சேராத பட்சத்துல கூட உங்களுக்கு ஹேர் லாஸ் நிறைய வரும். சோ இந்த மாதிரி ஹேர் லாஸ் பிரச்சனைக்கு நிறைய ஆசனாஸ் இருக்கு, முத்ராஸ் இருக்கு. சோ ஆசனாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பர்டிகுலர் முத்ரா. இத பாலாயம் முத்ரான்னு சொல்லுவாங்க. பாலாயம் முத்ரா சிம்பிள் முத்ரா. ஆனா அத காலையில பண்ணும்போதுதான் அந்த ஆக்டிவேட் ஆகும் அந்த நரம்புகள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க பாலாயம் முத்ரா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சோ பாலாயம் முத்ரா பண்றதுக்கு எல்லா ஃபிங்கர்ஸ், கட்ட விரலை தவிர்த்து மத்த எல்லா ஃபிங்கர்ஸும் 4 விரலும் இன்னொரு கைகள்ல இருக்கிற விரலோட நுனிகள்ல சேர்ந்து ரப் பண்றது. அதாவது உங்களோட நெயில்ஸ் கொஞ்சம் அடிபடாம அந்த டிப் டு டிப் ரப் பண்றதுதான். நெயில்ஸ ரப் பண்றது இல்ல. நெயில்ஸ ரப் பண்றது பாலாயம் யோகா இல்ல. அதோட டிப் டு டிப்ப ரப் பண்ணிட்டு இருக்கணும். இத மாதிரி டிப் டு டிப் ரப் பண்ணும் போது உங்க கட்ட விரல் இதுல வரவே வராது, வெளியே தான் இருக்கும். கட்ட விரல் ரப் ஆகும் போது நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகும். அது அகெயின் ஹேர் லாஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லும் இல்லை. சோ ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க எல்லா விரல்களையும் சேர்ந்து ரப் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வெறும் வயிற்றுல காலையில நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணும் போது உங்க கட்ட விரல் படாம இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட ஹேர் லாஸ்க்கு இது ஒரு நல்லவே ரெமெடியாவே இருக்கு. சோ இன்னைக்கு இன்னொரு முத்ராவையும் நம்ம பார்க்க போறோம். அந்த முத்ரா பேரு ஆப்னவாயு முத்ரா. ஆப்னவாயு முத்ரா இது ஒரு பெரிய சேவிய முத்ரானே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லைஃப் சேவிங் முத்ரா. நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த முத்ரா பெஸ்ட். அதுவும் 45 நிமிஷம் டெய்லி இந்த முத்ரால மூச்சு பயிற்சி எடுக்கும் போது உங்களோட ஹார்ட், அதாவது இதயத்துக்கு போற வலிமை ரொம்பவே அதிகரிக்கும். அதுல இருக்கிற நாடி, நரம்பு, தசைகள், வால்வ்ஸ், கொலஸ்ட்ராலோட கண்ட்ரோல், எவ்ரிதிங் வில் பி மெயின்டைன்ட். சோ ஆப்னவாயு முத்ரா ஹார்ட் அட்டாக்ஸ் இல்ல ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு ஆப்னவாயு முத்ரா இது ஒரு பெஸ்ட் முத்ரானே சொல்லலாம். ஏன்னா இன்னொரு பிரச்சனை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமும் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க உட்காந்துட்டே இருக்கணும் இல்ல படுத்துட்டே இருக்கணும். அப்பதான் ரெஸ்டிங்ல இருந்தாதான் அவங்களுக்கு சீக்கிரமா அவங்க குணமாகறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். சொல்லும் போது சாப்பிடுறது படுத்துக்கிறது அந்த டைம்ல உங்க மார்பு பகுதியில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் சேரும். சோ ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கேஸ் பிரச்சனையும் கூட சேர்ந்து வர்ற வாய்ப்பு அதிகரிக்கும். சோ அந்த மாதிரி இதுக்கு ஆப்னவாயு முத்ரா பெஸ்ட் முத்ரா. சோ இதை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். அதாவது உங்களோட விரல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் 4 finger இது இங்கே மடங்கும். அதாவது உங்க கட்ட விரல் இருக்கிற இடத்துல இது மடங்கும். இந்த மாதிரி மடங்கும் போது இந்த மிடில் ஃபிங்கர் அப்புறமா உங்க மோதிர விரல் இதோட டிப், அதாவது நுனி, இதை டச் பண்ணும் போது சுண்டு விரல் மட்டும் வெளியே இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு தடவை காற்று. உங்களோட ஆள்காட்டி விரல் கீழே, உங்களோட மிடில் ஃபிங்கர் அண்ட் உங்க ரிங் ஃபிங்கரோட நுனிகள், அதாவது டிப் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது சுண்டு விரல் வெளி. ஒரு கையில ஒரு வாட்டி முத்ரா பிடிச்சிங்கன்னா 50%, 2 கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது 100% பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி முத்ரா பிடிக்கிறது தான் ஆப்னவாயு முத்ரா. இந்த முத்ராவை நீங்க உங்களோட துடைகள்ல கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சு உள்ள வெளியே, அந்த மாதிரி மெதுவா ஒரு 3 நிமிஷம் டெய்லி, 5 நிமிஷம் டெய்லி, மேக்சிமம் 45 நிமிஷம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் சர்வைவர்ஸ், அதோட சேர்த்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் வர்ற வாய்ப்புகள் இருக்கிற பேஷண்ட்ஸ்களுக்கு ஆப்னவாயு முத்ரா ஒரு நல்ல முத்ராவாவே இருக்கு. இதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் எப்பவுமே தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க பாலாயம் யோகா, ஹேர் லாஸ் ப்ராப்ளம், ஆப்னவாயு முத்ரா, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சர்வைவர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கிற இந்த முத்ராஸ் எல்லாம் நீங்க பார்த்து நாளைக்கு இன்னொரு ஆசன பிராணாயம்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.
கண்மணி, இப்பெல்லாம் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சேக்குன்னு ஆயிடுச்சு. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு முடியவே மாட்டேங்குது. ஆமா சுவாதி, முன்னாடி எல்லாம் இந்த ஸ்கூல் சிலபஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கைத்தொழில் செய்யறது எப்படி, நீதி போதனைன்னு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வந்து கண்டென்ட்டா இருக்கும். ஆனா காலப்போக்குல அதெல்லாமே மாறிட்டே வந்துருச்சு. கூடிய விரைவில் அது மறுபடியும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் பத்தி நம்ம மார்னிங் கஃபேல தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, ஒரு பக்கம் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா சயின்ஸ் வளர்ந்துட்டே இருக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அதை மிஸ்யூஸ் பண்றாங்களேன்னு வருத்தப்படுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன் கண்மணி, என்னாச்சு? சைனால சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்க, குளோனிங் முறை மூலமா நாய்களை உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலி வந்து குளோனிங் மெத்தட் மூலமா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டாலி அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை உருவாக்குனாங்கல்ல. சரி, இப்ப இந்த நாய்னால என்ன பிரச்சனை? ஆக்சுவலி இப்ப இந்த நாய் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியா, பயங்கர ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் நம்மள பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல, ஆனா பிரச்சனை இல்லங்கிறதா பிரச்சனையே. குளோனிங் நாய்னால பிரச்சனை இல்லங்கிற, அதுதான் பிரச்சனைங்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆக்சுவலி ஸ்வாதி, இப்ப இந்த குளோனிங் முறை மூலமா நாய்களை உருவாக்கின திட்டத்தால இதே மாதிரி மனுஷங்களையும் உருவாக்கினா என்ன அப்படிங்கிற இன்னொரு திட்டமும் இவங்களுக்கு தோணி இருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோனிங் முறை மூலமா உருவாக்கப்படுற மனுஷனுக்கு வந்து நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட சூப்பர்மேன் மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம போர் வீரர்களா போறப்ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஒரு விபரீதமான முடிவு மாதிரி தெரியுது. இது எங்கதான் போய் முடிய போதோ தெரியல. ஆமா ஸ்வாதி, உலகத்துல குளோனிங் முறையை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் அதே சமயத்துல இதை மையமா வச்சு பல ஆராய்ச்சிகளும் உருவாக்கிட்டு தான் இருக்கு. இப்ப சைனீஸ் செஞ்சிருக்கிற இந்த ரிசர்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் முடிஞ்சிருச்சுன்னா கூட குளோனிங் மனுஷங்களை போருக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் உயிரினம் தானே. எஸ், நீ சொல்றது வச்சு பார்த்தா கடவுள் வந்து மனுஷங்களை மட்டும் இல்ல குளோனிங் மனுஷங்களையும் சேர்த்து காப்பாத்தணும் போல இருக்கு. சரி, இந்த ஒரு வித்தியாசமான செய்தியோட மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து முகத்தில் வர அண்ட் உடம்புல வர சுருக்கம் பற்றி தான், அதாவது ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ரிங்கிள்ஸ்னால் என்ன, ஏன் இது வருது? ரிங்கிள்ங்கிறது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ், அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படுதோ, ஃபேஸ், கை, அதாவது கையோட வெளிப்பகுதி அண்ட் ஆல்சோ நம்ம கையோட மேல் பகுதி, இந்த இடம், பேக்கு, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வந்து அதிகபட்சத்தில் வருது. ஏன் இந்த ரிங்கிள்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஸ்கின்ல 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க, அதாவது 2 புரோட்டீன் இருக்கும், கொலாஜன் அண்ட் இலாஸ்டின் அப்படின்ட்டு 2 புரோட்டீன் இருக்கும். இந்த இலாஸ்டின் தான் நம்ம ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி, அதாவது இப்படி நம்ம ஸ்கின்னை இப்படி பண்றோம்னா திருப்பி விட்டோம்னா திருப்பி அதே ஒரு நார்மல் ஷேப்புக்கு போயிருது இல்லையா, அந்த இலாஸ்டின் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த இலாஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக சன், அதாவது வெயிலில் போகும்போது இந்த இலாஸ்டின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓவர் இயர்ஸ், ரொம்ப வருஷம் வெயிலில் போகிறவங்க, ரொம்ப வருஷம் விண்டில் போகிறவங்க, சன்ஸ்க்ரீன் போடாதது, அப்படி இருக்கிற போது உங்களுக்கு அந்த இலாஸ்டின் வந்து போயிடும், அதாவது இலாஸ்டின் வந்து டீக்ரேட் ஆகிடும். ஸோ அது ஒரு பொடி பொடியாக ஆகி நொறுங்கி போகும்போது அந்த ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி போகும்போது தான் ரிங்கிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்குது. வேற என்ன காரணம் ரிங்கிள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, சில பாப்புலேஷன், இப்போது ஒயிட் பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா யூரோப்பியன்ஸ், கொகேஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ரிங்கிள்ஸ் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஜெனட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் வர்றது ரொம்ப சீக்கிரம். ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுருக்கம் வர்றது ரொம்ப கம்மி, தேங்க்ஃபுல்லி. ஏன்னா நம்மளுக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் அது. ஆக்சுவலி நம்மளுக்கு ஏஜிங் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் தெரிய ஆரம்பிக்காது. ஒரு 40 வயசுக்கு மேலே தான் அந்த ஏஜிங்கே ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அந்த ஒயிட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே ஒரு 30 ஏர்லி 30ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிங்கிள்ஸுங்கிறது 3 டைப் ஆஃப் ரிங்கிள்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ரொம்ப லேஸாக இருக்கிற ஃபைன் ரிங்கிள்ஸ், ரெண்டாவது கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து தெரியற ஒரு சர்ஃபேஸ் ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது தான் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப ஆழமாக இருக்கிற ரிங்கிள். அந்த ஆழமாக இருக்கிற ரிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே ஃபார்மர்ஸ், இல்லைன்னா வந்து அதாவது நம்ம உழவர் பெருமக்கள் அவங்களுக்கு, இல்லைன்னா வந்து ஷிப்பில் போகிறவங்க, நிறைய சன் எக்ஸ்போஷர், எப்போவுமே வெயிலேயே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாம் தான் அந்த டீப் ரிங்கிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிச்சப்படி பெரும்பாலும் நம்ம நார்மல் பாப்புலேஷன், அவ்வளோ சன்னில் போகாத பாப்புலேஷனுக்கு இந்த டீப் ரிங்கிள் அவ்வளோவா பார்க்கறது கிடையாது. எக்ஸப்ட் ரொம்ப ஏஜ்டு, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 70+ ஏஜ் ப்ளஸில் தான் அப்போ அந்த டீப் ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு.
ஸோ இந்த ரிங்கிள்ஸ் வேற என்ன காரணத்தினாலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஈவன் தோ இந்தியன் ஸ்கின்ல வந்து அந்த சுருக்கங்கிறது சீக்கிரம் வரதில்லை, பட் அப்படியுமே சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டுடேஸ் லைஃப் ஸ்டைல் இல்லையா, ஒழுங்கா தூக்கம் இல்லை, ஒழுங்கா சாப்பாடு இல்லை, எஸ்பெஷலி ஃபுட் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேட், வேற நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்கிறதே மறந்து நிறைய ஆயில் அண்ட் சுகர் ஃபில்ட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஸ்லீப் வந்து எப்போவுமே ஒரு ரெகுலர் ரொட்டீனாக இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இன் ஸ்லீப், ரொம்ப கம்மி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப், எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட் போகிறவங்க. அதாவது நம்ம ஹியூமன்ஸுங்கிறவங்க எப்போவுமே வந்து வி ஆர் ஒன்லி டயர்னல் அனிமல்ஸ், அதாவது நம்ம காலையில் முழிச்சு நைட்டில் தூங்க வேண்டியது தான் நம்ம நார்மல் ஷிஃப்ட். பட் சில பேர் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க அவங்க ஜாப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால அந்த ஹோல் ரொட்டீனே மாறும்போதுமே வந்து இந்த ரிங்கிள்ஸுங்கிறது அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஹைட்ரேஷன், ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு அந்த ஏஜிங்கிறது சீக்கிரம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இது தவிர என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் குப்புறப்படுத்து தூங்குவாங்க. பெட்டில் வந்து எப்போவுமே ஒரு குப்புறப்படுத்து ஃபேஸ் டவுனாக தூங்குவாங்க அண்ட் ஒரே சைடில் படுத்து தூங்குறது. இது எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ப்ரெஷர் கண்டினியூஸாக இருக்குது. பிகாஸ் வி ஆல்மோஸ்ட் ஸ்லீப் ஃபார் 7 to 8 hours இல்லையா ஒரு நாளைக்கு. அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அந்த ஒரு சைட்லேயே வந்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு ஒரு சைடு மாத்திரம் இன்னும் ஜாஸ்தி ரிங்கிள்ஸ் இருக்கிறது டெவலப் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ரிங்கிள்ஸை வந்து எப்படி தவிர்க்கலாம்? ரிங்கிள்ஸை தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். வெயில் அடிக்கிற வெயில் 10 o'clock காலையிலேருந்து ஒரு 4 மணி வெயிலுக்கு போகாதீங்க வெளியே. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாப் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி சம்மர் சீசனில். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் என்றைக்குமே வெயில் அதிகம் தான். சன்ஸ்க்ரீனுங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கணும், உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கணும். அண்ட் இது வந்து நாட் ஒன்லி ஃபார் விமன், மென், அதாவது ஆம்பளைங்களும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸ் போடணும். 6 months of ஏஜ்லேருந்தே சன்ஸ்க்ரீன்ஸ் ஆர் அப்ரூவ்ட். ஆஃப்டர் 6 months of ஏஜ் குழந்தைங்களுக்கும் தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஏன்னா அவங்க ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 18 வருஷம்குள்ளேயே அவங்க ஃபுல் லைஃப்பில் இருக்கிற மேக்ஸிமம் சன் எக்ஸ்போஷர் முடிஞ்சுதான், ரிசர்ச் வந்து இதை சொல்லுது. ஸோ அதனால குழந்தைங்களுக்குமே வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே அனுப்புங்க. சன்ஸ்க்ரீனுங்கிறது 20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் அண்ட் 20 minutes ஆஃப்டர் கோயிங் அவுட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் SPF 30. சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெயிலில் போகிற ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் SPF 50 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் SPFங்கிறது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸோ நம்பர் 1 சன்ஸ்க்ரீன். ரெண்டாவது என்னன்னு பண்ணணும்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது ஈவன் தோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம், நிறைய வேர்வை இருக்குங்கிறனாலும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது எசென்ஷியல் ஸ்கின்னுக்கு. எல்லாருமே இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஷுட் மாய்ஸ்சரைஸ் த ஸ்கின். மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின் டைப்பை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே, எஸ்பெஷலி இமீடியட்லி குளிச்சுட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷம் மாய்ஸ்சரைசர் போடும்போது நல்ல ஸ்கின் வந்து உங்களுக்கு அந்த வாட்டரை ரீட்டைன் பண்ணி அந்த ஏஜிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வி கேன் டிலே இட். ஸோ சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட். ஆப்வியஸ்லி உங்கள் டயட்டை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சுகர் அண்ட் சால்ட்டை மினிமமாக வச்சுக்கோங்க. அண்ட் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் வாட்டர். அதாவது ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லும்போது இளநீர், வாட்டரே இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லிக்விடுங்க. நீங்கள் வந்து இது ஒன்லி ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிப்பேன், இதுதான் குடிப்பேன், அதுதான் குடிப்பேன்னு இல்லை, தண்ணி எடுத்து குடிங்க. இட் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் யூ. ட்ரிங்க் இனஃப் வாட்டர். 3 to 4 liters ஆஃப் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ டே. ஒரு டே நாளைக்கு இவ்வளோவாது குடிக்கணும் நீங்கள். அண்ட் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன் சொல்கிறேன்னா. அண்ட் வாட்டர் தவிர வந்து என்னெல்லாம் ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா omega 3 and omega 6. அதாவது இது எங்கே இருக்கும்? சால்மன் ஃபிஷ்ல இருக்கும், வால்நட்ஸில் இருக்கும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த omega 3 and omega 6 இருக்குது. இது தவிர வந்து சாக்லேட்டில் ஃப்ளெவினாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுக்காக சாக்லேட்டை வந்து நான் சொல்கிறது டார்க் சாக்லேட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக சாப்பிட்றது தான். ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் ஈட் எக்ஸஸ் சாக்லேட். நான் வந்து அதனால் ஃப்ளெவினாய்ட்ஸ் இருக்குன்ட்டு எப்போவுமே வந்து சாக்லேட்ஸ் வந்து யூ ஷுட் கீப் இட் அட் அ வெரி மினிமல் அமௌண்ட். ஓகேங்களா? அண்ட் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரெட் ஃப்ரூட்ஸ், பொமோகிரானேட் ஆர் டொமேட்டோஸ் or strawberries, இது எல்லாமே விட்டமின் சி கண்டென்ட் நல்லா இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸும் ஹையாக இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஆல் ஆஃப் திஸ். அண்ட் நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ், நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஆன்டி ஏஜிங் மெக்கானிசமை வந்து நீங்கள் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் தி அண்ட் இன்ஃபேக்ட் ரெட் வைன் கூட சொல்லுவாங்க, ரெஸ்வெரட்டால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதில். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு, பட் நம்ம ஊரில் ரெட் வைன் குடிக்கிறது இஸ் நாட் அ வெரி ஃபீஸிபிள் ஆப்ஷன். யூ கேன் யூஸ் யுவர் நார்மல் டே டு டே டயட். அதாவது நம்ம பாட்டி தாத்தா சொன்ன டயட் இஸ் எக்ஸலண்ட். நம்ம ஊர் டயட் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் நியூட்ரிஷியஸ் டயட். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு உங்கள் ரைஸ் கண்டென்ட்டையும் சுகர் கண்டென்ட்டையும் குறைச்சிக்கோங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தி ஸ்கின்னை கொடுக்கும் உங்களுக்கு.
ஸோ இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் தவிர there are lot of things. the creams application anti aging cream வந்து எப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த anti aging cream இன்ஃபேக்ட் 25 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறது எசென்ஷியல். பட் ஆனால் அந்த 25 to 35ல யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து ஆர் டிஃப்ரெண்ட். அண்ட் 35 above இருக்கிறவங்க ஆன்டி ஏஜிங்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம் இஸ் a little more stronger. ஸோ அது வந்து you should ask your dermatologist and they will prescribe the right cream for you at that age. But anti-aging creams can be started 25 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதில் என்ன இருக்குது கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோயிக் ஆசிட் ஒரு விட்டமின் ஏ, ஹைலரோனிக் ஆசிட், அது தவிர வந்து அதர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இது எல்லாமே உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் கொடுக்கும் உங்களுக்கு. இது தவிர there are few procedures also which can be done. அதாவது கெமிக்கல் பீல்ஸ். கெமிக்கல் பீல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இது எல்லாமே வந்து சுகர் கேன்லேருந்து வரது, மில்க்லேருந்து வரது. இது வந்து உங்களுக்கு மேலாப்பில் ஸ்கின்ல போட்டு அது வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து உதிர வச்சு அடியிலேருந்து புது ஸ்கின்னை ரிங்கிள்லாம் இல்லாத நல்ல ஸ்கின்னை அடியிலேருந்து கொண்டு வருது. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு ரெஜுவினேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஏஜ் வந்து ஸ்கின் ஏஜை வந்து ரொம்ப யங்காகவே வச்சுக்கலாம் நீங்கள். போடாக்ஸ் ஃபைனலி போடாக்ஸுங்கிறது நம்ம ஊரில் வந்து ரொம்ப பயம். பேசிக்லி இல்லை நம்ம மக்களுக்கு போடாக்ஸ் ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. போடாக்ஸ்லேருந்து பயப்படாதீங்க. இன்ஃபேக்ட் போடாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ப்ரிவெண்ட் ஏர்லி விங்கிள்ஸ். அதாவது வந்து ஈவன் 30 வயசுலேருந்தே கூட நீங்கள் போடாக்ஸ் போடுறது ஆரம்பிக்கலாம். போடாக்ஸ்னால் என்னன்னா இது ஒரு பர்டிகுலர் மசில் ரிலாக்ஸன்ட். அந்த சின்ன இன்ஜெக்ஷன் வந்து நம்ம அந்த மசில்குள்ள ஃபேஸ் மசில் சில பேர் வந்து நிறைய இமோட் பண்ணுவாங்க. அதாவது கண்டினியூஸாக இந்த ஒரு ஃப்ரவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லைன் வந்து அந்த ரிங்கிள் வந்து ரொம்ப டீப்பாக ஃபார்ம் ஆகிடும். இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் மசில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மசிலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். So it's a very useful procedure and Botox can be done easily with a good trained hand. It's a very safe procedure. So இந்த எல்லா techniques and tips எடுத்துக்கிட்டு I wish you a very happy, healthy and young skin. ஸ்வாதி, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளால நமக்கு பல பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்ததா மரபணு மாற்றப்பட்ட மனிதர்கள் வந்தா என்ன நடக்கும்னே கெஸ் பண்ண முடியலையே. புது மனுஷங்க வந்தா நம்மள மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க போறாங்க. நம்ம வந்து ஆடியன்ஸா மாதிரி அதை கேட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியோட அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து சின்ன ஸ்டாரை கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? சின்ன ஸ்டாரா? ஆக்சுவலி இங்க இருந்து பார்த்தா எல்லா ஸ்டாருமே அப்படிதானே தெரியும். அது என்னமோ கரெக்ட் தான். பட் ஸ்டார் வந்து எவ்வளவு ஹியூஜ் ஆனது அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு தான் வரோம். அதுவும் வந்து சன் கூட நம்ம ஒன் ஆஃப் த ஸ்டார் தானே. கரெக்ட் தான் ஸ்வாதி. அதுவும் இந்த மாதிரியான பெரிய பெரிய நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நிஜமாக கஷ்டமான ஒரு செயல் தான். எஸ், இது வந்து சாட்டர்னை விட 2000 to 3000 டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியானதா. அண்ட் இதுல இருந்து வர லைட்டும் பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியானது. ஸோ இது வந்து ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம கேம்பிரிட்ஜை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ். சூப்பர். சரி, இந்த ஸ்டாருக்கு மெகா ஸ்டார், பவர் ஸ்டார் அந்த மாதிரி என்ன பேர் வச்சிருக்காங்க? இந்த ஸ்டாரோட பேரு பார்த்தோன்னா EBLM J0555 57AB அப்படிங்கிறது தான். ஓ, இவ்வளோ சின்ன ஸ்டாருக்கு இவ்வளோ பெரிய பேரா? சரி, இந்த ஸ்டார் வந்து ரொம்ப சின்ன நட்சத்திரம் அப்படிங்கறத தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? என்ன கண்மணி இப்படி கேட்டுட்ட? இந்த மாதிரி சின்ன ஸ்டார்ஸோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா அங்க வந்து உயிரினங்கள் வந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாரோடைய சர்ஃபேஸ்ல தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்வாதி. அப்ப நம்ம பூமியில தண்ணிக்கான பிரச்சனை வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருமே அந்த ஸ்டாருக்கு போயிடலாம்ல? யா கண்டிப்பா போலாம். ஏன்னா ஜஸ்ட் வந்து 600 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் அது இருக்கு. என்னது 600 லைட் இயர்ஸா? இங்க செட்ல லைட் போட்டாலே ஒரு ஸ்டேஜ் மேல நம்மளால தாங்க முடியல. இல்ல 600 லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இந்த கண்டுபிடிப்பு நம்மளுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கானதுன்னு. இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த பகுதியான சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் நம்ம எதிர்பாராம தான் நடக்கும். அந்த ஒரு டைமில் வந்து சைல்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம முதல்லயே வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்க முடியாது. குழந்தை அந்த சிச்சுவேஷனுக்கு ஸ்கில்ஸ் வச்சுருக்கணும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ப்ராப்ளம் சால்விங் இருக்கா இல்லையான்றதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா அவங்க புது அனுபவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடிக்கடி உங்க குழந்தை வந்து வீட்டுக்கு வந்த உடனே அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ் இப்படி சொன்னாங்க, இந்த பையன் இப்படி பண்ணா அது பண்ணா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? அதாவது அந்த குழந்தை வந்து அந்த சிச்சுவேஷன் நடந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணாம அதை பத்தி கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாதனால திரும்ப வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது.
ரெண்டாவது விஷயம், எப்ப பாரு அம்மா நீ வந்து சொல்லுமா, நீ வந்து பேசுமா, டாடி நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற லெவலுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நடந்தாலும் சரி, ஸ்கூல்ல நடந்தாலும் சரி, உங்க சைல்டு வந்து உங்களை வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா அப்படின்றது செகண்ட் பாருங்க. ஏன் அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சைல்டுக்கு அங்க கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண தெரியல அப்படின்றது சொல்லுது. மூணாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து இந்த சைல்டு வந்து எப்ப பாரு பிடிவாதம் பிடிச்சு சாதிக்கிறது வந்து ஹேபிட்டா வச்சிருக்காங்க. பிகினிங்ல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னா உடனே நீங்க கடைக்கு போகும்போது அந்த ஷாப்ல வந்து உருண்டு பிறண்டு விளையாடி சத்தம் போட்டு கத்தி அந்த பொருள் வாங்குறாங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டீசெண்டா கம்யூனிகேட் பண்ணி கேட்க தெரியல அப்படின்றது அது ஒரு சிம்டம் ஆகும். நாலாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைல்டு வந்து புது விஷயங்களே ட்ரை பண்ணாம இருக்கிறது. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியே ட்ரை பண்ணணும், ஒரு டான்ஸ் கிளாஸே போகணும் அப்படின்னா இல்ல நான் போல, நான் இனிமேல போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு புது அனுபவம் கொடுத்தாலும் அதை அவாய்ட் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. இந்த புது அனுபவங்களை அவாய்ட் பண்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு இது இன்னும் ப்ராப்ளம் சால்விங் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட் ரொம்ப ப்ரெஷர் போட்டு நிறைய கிளாஸஸ் அனுப்பிச்சிங்கனாலும் அது இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இவங்க ஏன் புது விஷயங்கள் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னா அந்த புது விஷயங்கள்ல மிஸ்டேக் பண்ணா என்னால என்ன திருத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை வந்து அவாய்ட் பண்றது. இந்த ப்ராப்ளம் சால்விங் இல்லை அப்படின்னாலே சில்ட்ரன் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஸ்கூல்லையும் சரி வீட்லையும் சரி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு நியூ சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அழுவேன் அப்படின்னு கூட ஒரு சில குழந்தைங்க சொல்லும். மற்ற குழந்தைங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணும். இந்த குழந்தைங்க வந்து எனக்கு தெரியாது, நான் ரொம்ப பயந்துருவேன், நான் அழுவேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க. ஸோ பெற்றோர்களா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கிறது, அட்வைஸ் மூலமா ப்ராப்ளம் சால்விங் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நீ இப்படி இல்ல பண்ணிருக்கணும், நாங்கெல்லாம் அந்த காலத்துல 5 வயசுலயே செய்வோம் அப்படின்றது சொல்றதுனால உங்க குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் செட் ஆயிடாது. ப்ராப்ளம் சால்விங் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அனுபவங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல உங்க குழந்தைய வந்து கூட்டிட்டு போங்க. இப்ப நீங்க ஒரு காய்கறியே வாங்குறதுக்கு போறீங்க அப்படின்னா குழந்தை தூங்குதுன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. குழந்தைய வந்து எழுப்பி விட்டு அதை வந்து ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டியா பண்ணுங்க. இது வந்து எந்திரிடா காய்கறி வாங்க போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாம கண்ணு வாங்க நம்ம மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், இப்ப என்ன இருக்கு சீசன்ல அப்படின்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அதை ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டியா கொடுத்து அவங்களுக்கும் அதுல வந்து ஒரு பொறுப்புணர்வு வந்து வளர்த்துற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சைல்டுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி என்ஜாயபிளா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்டே சில்ட்ரன் இல்ல அப்படின்னா அப்பா எப்படி அதை சால்வ் பண்ணாங்க, அம்மா எப்படி அதை சால்வ் பண்ணாங்கன்னு அவங்க நம்மள பார்க்கும்போது அவங்களும் அதை வந்து வேற ஒரு சிச்சுவேஷன்ல பயன்படுத்தி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஸ்கூல்ல இருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க காது கொடுத்து கேட்கறது ஒரு பக்கம். ரெண்டாவது அப்ப அதை எப்படி சால்வ் பண்ணலாம் கண்ணு, அங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற லெவல்ல திரும்ப அந்த குழந்தையவே அந்த கொஸ்டின் கேளுங்க. நீங்க கொஸ்டின் திரும்ப குழந்தைகிட்டயே கேட்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஓ இதுல நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும் போல இருக்கு அப்படின்ற லெவல்ல அதை திங்க் பண்ணுவாங்க. ஒரு சில சமயம் ரொம்ப மேஜிக்கலா சொல்லுவாங்க, நான் வந்து அங்க வந்து மந்திரக்கல் வச்சு பண்ணிடுவேன், மந்திர சக்தி வச்சு பண்ணுவேன்லாம் சொல்லுவாங்க. ஓ அப்படியா கண்ணு, அப்போ உங்ககிட்ட அந்த மந்திர சக்தி இருக்கா அப்படின்னு திரும்ப நீங்க அவங்கள வந்து கேவலப்படுத்தக்கூடாது. அந்த டைம்ல ஓ சரி இப்ப நம்ம மந்திர சக்தி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்டயே அந்த கொஸ்டினை திரும்ப போடும்போது அவங்கள வந்து சிந்தனைக்கு நீங்க தூண்டி விடுறீங்க. மூணாவது விஷயம், அவங்க பிடிவாதம் பிடிச்சி சாதிக்கிறாங்க அப்படின்னா அதை கொடுத்து பழக்கிறாதீங்க. ஏன்னா பிடிவாதத்துக்கு வந்து நீங்க விட்டு கொடுக்க கொடுக்க அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்ணு நீ அழுவாம என்கிட்ட வந்து பேசு, அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல ஃபர்ம் வாய்ஸ்ல பேசுறது அந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க வந்து அழுவக்கூடிய குழந்தைக்கு நீங்க அதை வந்து கொடுத்து கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம மயக்கம் போட்டு விழுந்தா கொடுத்துருவாங்க, நம்ம பொய் சொன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆழமா அவங்களை வந்து நெகட்டிவ்க்கு தூண்டி விட்டுரும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி டெவலப் பண்ணிவிடுங்க. அகடமிக் சைட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, குழந்தையால மேத்ஸ் செய்ய முடியல, இங்கிலீஷ் செய்ய முடியல அப்படின்னா அந்த டாஸ்கை வந்து சிம்பிள் ஆக்கி விடுங்க. சிம்பிள் ஆக்கிட்டு அந்த குழந்தைய வந்து அதை ஈஸியரா ரீச் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்விங்ல நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் சைல்டுக்கு அப்படின்னா நிறைய அனுபவங்கள் விளையாட்டுலயும் கொடுங்க,
நிஜ வாழ்க்கையிலையும் கொடுங்க. ஏன்னா இதுல வந்து இப்போ சாதாரணமா நீங்க சமையல் பண்ணும்போது கூட அதுல நல்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் நீங்க நிறைய சொல்லி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு அதிகமா போட்டுட்டோம் அப்படின்னா கண்ணு நம்ம உப்பு அதிகமா போட்டுமே, எந்த வெஜிடபிள் இதுல போட்டா அந்த உப்பு எடுத்துரும், அந்த மாதிரி கூட நம்ம வந்து குழந்தைங்களோட விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஸ்கில் வந்து லாங் டேர்முக்கு செட் ஆகும். இதே வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா குழந்தையும் ஒரே டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ண மாட்டாங்க. அவங்களோட இமோஷனல் மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி, இன்டெலிஜென்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெத்தட்ஸ் மாத்திப்பாங்க. நீங்க சால்வ் பண்ற மாதிரி அவங்க சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆப்ஷன்ஸ் விட்டுருங்க, கொடுங்க, அவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அந்த சால்வ் ஆகலை அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட அதை எடுத்துட்டு வரும்போது, ஓ சரி கண்ணு இது ஒர்க் அவுட் ஆகலை, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அது ஸ்லோவா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணி விடும்போது சைல்டு வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் சொல்யூஷன்ஸ் தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஒரே டைம்ல சரி இதெல்லாம் சரி வராதுவா, நான் சொல்றேன் பாரு இப்படி செய்ய அப்படின்னு நீங்க தட்டி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நியூ விஷயத்தை அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு சைல்டு ஏற்கனவே வந்து நியூ விஷயங்களை ட்ரை பண்ணாம ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்கள மெதுவா சக்சீட் பண்றதுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் கொடுங்க. அவங்களுக்கு சக்சஸ் அனுபவம் வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்லோவா ஸ்மால் சேலஞ்சஸ் கிரியேட் பண்ணி அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்களால லாங் டேர்ம்ல இதை வந்து மாத்திக்க முடியும். இந்த டைம்ல வந்து நம்ம சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களை பிளேம் பண்றது, மற்றபடி இந்த பொறுப்பு ஏற்றுக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அதனால லாங் டேர்மில் ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ணணும்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுங்க, சப்போர்ட்டிவாக இருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சைல்டு கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். கண்மணி, லைட்ங்கிறது டைமா இல்ல டிஸ்டன்ஸான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். ஆக்சுவலி லைட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் தான் சுவாதி குறிக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைட் ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணுமோ அதுதான் ஒரு ஒளி வருஷம், அதாவது 1 லைட் இயர். அப்படின்னா அப்போ சன்ல இருந்து நம்ம எவ்வளவு லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம்? ஆக்சுவலி சூரிய ஒளி மேல இருந்து பூமியை வந்து அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. அப்போ அது 8 லைட் மினிட் இயர்ஸ். சோ அப்ப 600 லைட் இயர்ஸ் நீ கால்குலேட் பண்ணி பாரு. அப்போ 600 இன்டூ, எனக்கு கால்குலேட் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் வேணும். சோ நம்ம ஒரு பிரேக் எடுத்துடலாம். மார்னிங் கஃபேல அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, இப்பெல்லாம் எல்லாருமே எங்க போனாலும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிடுறோம்ல. புதுசா ஒரு இடத்துக்கு போனா செல்ஃபி எடுக்கிறோம், இல்ல யாராவது மீட் பண்றோமோ அவங்களோட செல்ஃபி எடுக்கிறோம். இப்படி தொடர்ந்து செல்ஃபி எடுத்துட்டே இருக்கிறதால என்ன லாபம் நமக்கு கிடைக்க போகுது? ஹலோ, செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன நஷ்டம் ஆயிடுச்சு? 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிருக்கு. என்னது 1 கோடி ரூபாய் நஷ்டமா? எங்க? ஆக்சுவலி அமெரிக்கால ஒரு கலைப்பொருள் கண்காட்சி நடந்திருக்கு. அந்த கண்காட்சிக்கு விசிட்டரா போன ஒரு பொண்ணுக்கு தான் 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிருக்கு. செல்ஃபி எடுக்கிறதுனால எப்படி 1 கோடி ரூபாய் நஷ்டமாகும்? அப்படி என்னதான் நடந்தது? ஆக்சுவலி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் ஒரு இடத்துல இந்த கலைப்பொருள் கண்காட்சி நடந்திருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கலைப்பொருட்களை வந்து கண்காட்சிக்காக வச்சிருந்தாங்க. அப்ப என்ன ஆயிருக்கு, இந்த பொண்ணு வந்து பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கா. அங்கதான் இந்த விபரீதம் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது யூஸ்வலான ஒரு விஷயம் தானே. நம்ம கூட ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் எல்லாம் போனோம்னா அழகா இருக்கிற ஏதாவது ஒரு பொருட்கள் பக்கத்துல நின்று நம்ம செல்ஃபி எடுப்போம்ல. ஆமா, ஆனா அங்க இருந்த கலைப்பொருட்களை வந்து வரிசையா அடுத்தடுத்து அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு அங்க நின்று செல்ஃபி எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, கை தவறி அந்த பொருள் மேல வந்து பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பொருள் கீழே விழ அது பக்கத்துல இருந்த எல்லா பொருட்களும் அடுத்தடுத்து கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொத்த பொருட்களுடைய, அந்த கலை பொருட்களுடைய விலை தான் 1 கோடி ரூபாய். ஐயோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன, அம்மனி தான் அந்த 1 கோடியும் பே பண்ணணும்னு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. சோ சேட். சோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த இந்த எக்ஸிபிஷனால அந்த பொண்ணுக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி செல்ஃபி எடுக்கும்போது கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது இல்லையா? சரி, இந்த தகவலோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் ஆத்திசூடியில் 37வது வாசகம் பார்க்குறோம். ரொம்ப ஒரு நல்ல வாசகம், இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு வாசகம் அப்படின்னு தோணுது. இந்த வாசகம் என்ன சொல்லுது? கூடி பிரியேல், அதுதான் இந்த வாசகம். கூடி பிரியேல். பொதுவாக இடையில் அந்த இப் சொல் உப்பு என்கிற எழுத்து வருகிறது. கூடி பிரியேல் அப்படிங்கிறதான். அது எல்லாருக்கும் அப்படியே தெரியக்கூடிய ஒரு பொருள் தான். சேர்ந்து விட்டு பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் கூடி பிரியல். இது அடிப்படையில் நமக்கு மிகவும் தேவையான ஒரு வாசகம் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு காரணத்துக்காக, ஒன்றுமே இல்லாமல் காரணத்துக்கெல்லாம் கூட பிரிந்து விடுகிறது அப்படிங்கிறது
நிறைய நடந்துகிட்டே வருது. இன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, யாராவது 2 பேர் சேர்ந்து ஒன்றாக பணியாற்றுவது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு வருதோ அப்படின்னு தோணுது. இந்த கூடி பிரியல் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு தமிழ் நடக்கக்கூடிய பல நடப்புகளை வைத்து பார்க்கிற போது உண்மையிலே ஔவையார் எதெல்லாம் வச்சு நினச்சி சொல்லியிருப்பாங்கன்னு புரியல. அது மாதிரியான ஒரு வாசகமாக இருக்கிறது கூடி பிரியல். இப்போ முதலாவதாக ஒன்று கூடுதல், அப்புறம் பிரிதல். இந்த கூடுவதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். கூடி ஒன்றாக இருப்பது சரிதானா, கூடி ஒன்றாக இருக்க முடியுமா, இதெல்லாம் முதலே பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கூடுதல் அப்படிங்கிறது. இல்லைன்னா இணக்கமாக இருந்து விட்டு போதல்கள் வேற. இணக்கமறிந்து வாழ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக இணக்கமறிந்து இணங்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ஆத்திசூடியில் சொல்லக்கூடியது. இணக்கமாக இருப்பது என்பது வேறு, கூடி இருப்பதுங்கிறது வேறு. இந்த கூடி இருந்துட்டு பிறகு பிரிவது அப்படிங்கிறது இல்லைங்களா, அது வந்து கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் ஔவையாரோட வாசகம் சொல்லுது. கூடி பிரியல் அப்படிங்கிறது இது யாருக்கெல்லாம் சரியாக வரும், யாருக்கெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னா, அநேகமாக அத்தனை பேருக்கும் சிறுவர்களில் நண்பர்களாக இருக்கிறவர்களிருந்து, கணவன் மனைவியாக இருக்கிறவர்களிருந்து, தலைவர்கள் 2-3 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக பணிபுரிவதிலிருந்து, அல்லது வணிகத்திலே ஒன்றாக சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்வதிலிருந்து அத்தனை பேருக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு வாசகம் கூடி பிரியல். இப்போ கூடாமலே இருக்கலாம், என்னென்ன தனித்தனியாக இருந்திருக்கலாம், இணக்கமாக இருந்திருக்கலாம், ஒரு ரயில் பாதையில் இருக்கக்கூடிய 2 தண்டவாளங்களாக இணைந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் கூடுகிறது என்கிற ஒரு நிலை வந்த பிறகு அப்புறம் பிரிவது என்பது தயவு செய்து வேண்டாம். அதற்கு முன்னதாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதல் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாகிவிட்டால் அப்புறம் பிரிதல் என்பது என்றவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வாசகம் சொல்லக்கூடியது. இது யாராருக்கெல்லாம் பொருந்தி வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். குறிப்பாக கணவன் மனைவியிடம், அல்லது 2 நண்பர்கள் மத்தியில், அல்லது 2 வணிக பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள, பங்குதாரர்களுக்குள்ள. இப்போ இந்த பிரியல் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த பிரியல்ங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், கொள்கை சார்ந்த காரணங்கள் இருக்கலாம், பல சமயங்களில் ஈகோ காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் கூட கூடி ஆகிவிட்டது என்று சொன்னால் தயவு செய்து பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். இந்த கூடி பிரியல் அப்படிங்கிற இந்த வாசகம் மிக முக்கியமான வாசகமாக 2 இடங்களை மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். எங்கே அப்படின்னா, மிக அடிப்படையில் குடும்பத்தில் யாராக இருந்தாலுமே தயவு செய்து கூடி பிரிவதை தயவு செய்து ஒத்துவையுங்கள். இதெல்லாம் நம்ம குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போகிற போது மனசுக்கு மிக வேதனையாக இருக்கிறது. இது தமிழகத்திலாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான விவாகரத்து வழக்குகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பல சமயங்களில் அதற்கான ஒரு சரியான முகாந்திரமோ சரியான அடிப்படையோ இல்லை. ஏதேனும் ஒரு ஈகோ அல்லது ஏதேனும் ஒரு தேவை, அவ்வளோதான். இதற்காக அவர்கள் வந்து பிரிந்து போகிறாங்க அப்படின்னா தேவையில்லை. கூடி இருப்பது நல்லது, பிரிய வேண்டாம் அப்படிங்கிறது. 2வது வருகிற போது வணிகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த விஷயங்கள். தயவுசெய்து நீங்கள் இணைந்துதானே இருந்தீர்கள், இப்போ ஏன் பிரிகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் பல பேருக்கு பதிலே சொல்ல முடியல. எதுவான ஒரு காரணம் சொல்லிவிட்டு பிரிந்து கொள்கிறார்கள். அதற்கெல்லாம் பின்னால ஒரு மறைமுக நோக்கம் எதுவாக இருந்தாலுமே கூட பிரிவது என்பது சரியான விஷயம் இல்லை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க கூடி பிரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி விடுங்கிற மட்டுமே இல்லை. இதனால் 2 பேருக்குமே இழப்புங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். 2 பேர் பிரிகிறார்கள் என்று சொன்னால் 2 பேருக்குமே அது இழப்பு தான். ஆங்கிலத்தில் இப்போ புதிதாக ஒரு சொற்றொடர், ஒரு சொல் வந்திருக்கிறது, சினர்ஜி என்ற ஒரு சொல். இந்த சினர்ஜி என்கிற சொல் என்ன சொல்கிறது அப்படின்னா, 2 சேர்ந்தால் 4ஆக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை, 5ஆகவும் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த சினர்ஜி என்கிற சொல்லுது. அது என்ன சொல்லுன்னா, ஒருவருக்கு ஒரு திறமை இருக்கிறது, இவருக்கு இன்னொரு திறமை இருக்கிறது, 2ம் சேர்கிற போது இந்த 2 திறமையும் சேர்ந்து கூடுதலாக ஏதேனும் ஒரு பயன் தருவதாக இருக்கும். அதனால 2 சேர்ந்து 5ஆகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதா அந்த சினர்ஜி என்கிற தத்துவம். இந்த சினர்ஜி என்கிற தத்துவத்தினுடைய ஆணிவேர் எங்க வருது அப்படின்னா, கூடி பிரியல்ங்கிற இந்த வாசகத்திலிருந்து வருது. இந்த கூடி பிரியங்கிற வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போது சேர்ந்து இருந்து விட்டீர்களோ தயவுசெய்து பிரிந்து விட வேண்டாம். அதன் மூலம் வரக்கூடிய இழப்பு மிக அதிகம். 2 பேர் பிரிகிற போது அந்த இழப்பு 1/2 அப்படிதான் இருக்கும் இல்லையா, சரிசமமாக தான் பிரியணும். அப்படி இருக்காது, அந்த இழப்பு இதோட அதிகமாக இருக்கும். 2 பேருக்குமான இழப்பு சேர்த்து பார்க்கிற போது மிக அதிகமாக இருக்கும். வேண்டாம். சேர்ந்து இருக்கிற போது இருக்கக்கூடிய பல்வேறு சௌகரியங்கள், சாதகங்கள் அப்போது இருக்க போறதில்லை, அந்த ஆதாயங்கள் இப்போ இருக்க போறதில்லை. அதனால தயவுசெய்து பிரிய வேண்டாம் அப்படிங்கிறது தான். சிறுவர்களுக்கு இதுதான் சொல்றாங்க கூடி பிரியல் அப்படிங்கிறது. ஏன்னா ஆத்திசூடி சிறுவர்களுக்கானது. அங்க சொல்லுகிற போது என்ன சொல்லுவோம், நீங்க நண்பர்களாக ஒரே கிளாஸ்ல இருக்கீங்க, ஒரே ஸ்கூல்ல இருக்கீங்க, ஏன் இப்போ பிரிகிறீங்க, வேண்டாம் 2 பேர் சேர்ந்தே இருங்க. எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், பிரிவதற்கான காரணங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் பிரியாமல் ஒன்றாக இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாம் வெறும் இணக்கமாக இருப்பதனால இருவருக்குமே நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கூடி பிரியல் அப்படிங்கிற இந்த வாசகம் மீண்டும் 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 பல இடங்கள் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து ஆத்திசூடியில். ஆனால் இந்த இடத்துல நம்ம குறிப்பாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தயவு செய்து
கூடுவதற்கு முன்பாகவே யோசித்துக் கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாம் நண்பர்களாக கூடியிருக்க போகிறோமா, கணவன் மனைவியாக கூடியிருக்க போகிறோமா, வணிக பங்குதாரர்களாக கூடியிருக்க போகிறோமா அப்படின்னா ஏற்கனவே முடிவு பண்ணுங்க. அது முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா கூடுதல் என்கிற ஒன்று வந்த பிறகு அப்புறம் பிரிதல் என்பது எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதுதான் ஔவையார் மீண்டும்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் பின்னால் வேற அர்த்தம் சொல்றாங்க, தோற்பன தொடரேல் அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஒரு கான்டெக்ஸ்ட சொல்றாங்க. ஆனால் இந்த கூடி பிரியாளுங்கிற இந்த ஒரு வாசகத்தில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கூடுதல் அப்படிங்கிறது மிக நல்ல விஷயம், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். 2 பேர் கூடி இருப்பது, 4 பேர் கூடி இருப்பது அப்படிங்கலாம் நல்ல விஷயம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் வந்துருச்சு அப்படின்னா, மிகப்பெரிய சவாலாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 4 பேர் சேர்ந்தோ இல்லை 5 பேர் சேர்ந்தோ ஒரு 10 பேர் சேர்ந்தோ கூட்டாக ஒரு விஷயத்துக்கு முன்னிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பொதுநல நோக்கத்துக்காக பாடுபடுகிற பல பேர் நம்ம பார்க்குறோம். ஒன்றாக கூடி சேர்ந்துதான் போராடுகிறார்கள், ஒன்றாக கூடி சேர்ந்துதான் பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு கட்டம் வருகிற போது ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது பொதுவாக பல நாடுகள் இல்லை, இங்கே நிறைய இருக்கு. அது ஏன் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருடைய தனிப்பட்ட அஜெண்டா ஒன்று இருக்கு. அந்த தனிப்பட்ட ஒரு பர்சனல் அஜெண்டா அதை மேலே கொண்டு நிறுத்தினாலும் இது பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. பர்சனல் அஜெண்டா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கூடி சேர்ந்து இருப்பதற்கான காரணம் எது ஆரம்பத்தில் இருந்ததோ அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருந்தாலே போதும், கூடி பிரிய வேண்டிய நிலை ஏற்படாது. கூடி பிரியல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் பகுதிகளை பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.